எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, சூர்யா கௌதம தேடி போறாங்க. கௌதம் பார்த்தீங்கன்னா, கார்ல போயிட்டுருக்கும்போது சூர்யா அவர புடிச்சிருவாரு. கௌதம வெளு வெளுன்னு வெளுக்குறாரு. கௌதம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராரு. இங்க டாக்டர் வந்து ஐஸ்வர்யா இன்னும் கண் முழிக்கல. அதனால நீங்க போய் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி, மகா கிட்டலாம் சொல்றாங்க. கோடீஸ்வரியும் குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு, "நீ இப்ப எந்திரிக்கணும். உன்னோட உயிர் பக்கத்துல தான் இருக்கு. உன் குழந்தைக்கு நீ ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. குழந்தை அழுத சவுண்ட கேட்டு ஐஸ்வர்யாவும் கண் முழிச்சு பார்த்துருவாங்க. இத பார்த்துட்டு கோடீஸ்வரி, மகா எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கௌதம கூட்டிட்டு வந்த உடனே நர்ஸு கௌதம் கிட்ட சைன்லாம் வாங்கிர்றாங்க. "எதுக்காக இவன இப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவன் மூஞ்சிலயே நான் முழிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா கத்துறாங்க. "முதல்ல அவன் இங்கேருந்து போகணும். என்னையும் என் புள்ளைய பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல அவனுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐஸ்வர்யா ரொம்ப கத்துனனால, "இங்கேருந்து போங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் கௌதம அனுப்பிர்றாங்க. கௌதம் வெளியில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு. "எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட ஐஷு கேட்குறாங்க. "எனக்கு உடனே டைவர்ஸ் வேணும். வக்கீல வரவழைங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. "ஒரே ஒரு சான்ஸ் குடும்மா கௌதம் திருந்துறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. "அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா டைவர்ஸ் குடுத்தே ஆகணும்னு" சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க.